மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, தமிழகத்தின் பல பகுதிகளில் கோடை மழை பெய்து வரக்கூடிய நிலையில தற்போது திருப்பூர்ல எவ்வளவு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிட்டு வருது? எந்தெந்த பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு வருது? நிச்சயமாக திருப்பூர் மாவட்டத்தில் காலை முதலே வெயில் வாட்டி வளைத்து வந்த சூழ்நிலையில் திடீரென மாலை சுமார் 7 மணி அளவில் இருந்து திருப்பூர் மாநகர பகுதிகளான அவினாசி சாலை, பல்லடம் சாலை, செவந்தாம்பாளையம், ராக்கியாபாளையம், வெள்ளியங்காடு, நாகோடு, ஆண்டிபாளையம், கருவம்பாளையம், ராயபாளையம், செரிப் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழையானது பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக கொங்கு மெயின் ரோடு, ஊத்துக்குளி சாலை மற்றும் முதலாவது ரயில்வே கேட், 2வது ரயில்வே கேட் பாலங்களில் மற்றும் அதையும் தாண்டி அணைப்பாளையம், ஸ்ரீசக்தி தேட்டர் பாலம் உள்ளிட்ட ஏராளமான இடங்களில் தண்ணீரானது அதிக அளவில் தேங்கியது. குளம் போல் தேங்கிய காரணத்தால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமின்றி பல்லடம் கோவை சாலையில் குறிப்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே உள்ள சாலையும் இந்த மழை நீரில் முழுவதும் சூழ்ந்துள்ளது. இதனால் இந்த பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கனமழையானது பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்து வீடுகளுக்கு செல்வோரும் இந்த மழையின் காரணமாக எங்கும் செல்ல முடியாமல் ஆங்காங்கே தேங்கிய கடைகளில் ஒதுங்கி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.